ரயில் கழிவறை குப்பை தொட்டியிலிருந்து 3 வயது குழந்தையின் சடலம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குஜராத்திலிருந்து மும்பை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் அன்று இரவு நடந்தது என்ன? மும்பையில் உள்ள லோக்மானியா டிலக் டெர்மினஸ் ரயில் நிலையம் அன்று காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு பிளாட்ஃபார்மில் வந்து நின்ற குஷிநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கழிவறைக்குள் 3 வயது குழந்தையின் சடலம் கிடந்துள்ளது. குப்பை தொட்டிக்குள் தலைகீழாக திணித்து வைக்கப்பட்டிருந்த சடலத்தை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் மீட்கப்பட்ட குழந்தையின் அங்க அடையாளங்கள் 2 தினங்களுக்கு முன்பு குஜராத் மாநிலம் சூரத் பகுதியில் காணாமல் போன ஆகாஷ் என்கிற குழந்தையோடு பொருந்தியுள்ளது. உடனடியாக ஆகாஷின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் பகுதியைச் சேர்ந்தவர் துர்காவதி. இவருடைய கணவர் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பார்த்து வரும் நிலையில் துர்காதேவி மட்டும் அவருடைய 2 மகள்கள் மற்றும் 3 வயது மகனுடன் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துர்காதேவியின் வீட்டிற்கு அவருடைய சகோதரியின் மகன் விகாஷ்குமார் திடீரென விருந்தினராக விசிட் அடித்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று துர்காவதி மகள்களை பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது ஆகாஷை மட்டும் 26 வயதான விகாஷின் கண்காணிப்பில் விட்டு சென்றுள்ளார். ஆனால் துர்காவதி பள்ளியிலிருந்து திரும்பி வந்தபோது வீட்டிலிருந்த மகனும் விகாஷும் மாயமாகியுள்ளனர். அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர்கள் இருவரும் வீடு திரும்பாத காரணத்தால் சந்தேகமடைந்த துர்காவதி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். காணாமல் போன ஆகாஷை குஜராத் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில்தான் அவர் குஷிநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பது ரயில்வே ஊழியர்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ரயில் நிலையங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் விகாஷ்குமார் தான் குடும்ப பிரச்சனையில் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என அனுமானித்துள்ளனர். எனினும் கொலையாளி தலைமறைவாக இருப்பதால் தனிப்படைகள் அமைத்து வலை வீசி தேடி வருகின்றனர். விகாஷ் கைதான பிறகே அவர் ஏன் ஆகாஷை கொலை செய்தார், கொலைக்கு பின்னணியில் சொத்து தகராறு அல்லது கள்ளக்காதல் விவகாரம் போன்று ஏதேனும் உள்ளதா என்பன போன்ற பல சந்தேகங்களுக்கும் விடை தெரியும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.